money come move around like first brush when the school is out. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் கையில் இருக்க ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஷாமியோட 11i ஹைப்பர் சார்ஜ் தான். ஸோ இந்த ஃபோனை நான் வந்து 20 நாளைக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த ஃபோனில் நான் லைக் பண்ணுற விஷயங்கள், இதில் வந்து நான் நல்லா இருக்கிறதா நினைக்கிற விஷயங்கள், ஒஸ்ட்டாக இருக்கிறதா நினைக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஹைலைட்டாக நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. 15 நிமிஷத்துலேயே உங்கள் ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். 108 மெகா பிக்சலில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஃபோன் வந்திருக்கு. ஸோ எதெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசைன் வரும்போது ரியர் சைடில் இங்கே வந்து ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ராஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து மேட் ஃபினிஷும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்க்ராச்சஸ்லாம் ஆனால் கூட அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து தெரியல. அதே மாதிரி சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டான டிசைனால் ஒரு ப்ரீமியமான லுக் கிடைக்குது ஃபோனுக்கு. அதே நேரத்தில் நம்ம கையில் இப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹேண்டியான ஃபீலிங் இல்லை. நல்லா அகலமாக இருக்குது. ஃபோன் நல்லா வெயிட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம ஒத்த கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கொடுத்துருக்க கேமரா பம்புமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வந்துருக்குது. இதனால நம்ம ஏதாவது ஒரு டேபிளில் இல்லை ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கேமரா பம்ப் தான் வந்து கீழே போய் படும். அதனால் சீக்கிரமே இது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க வந்து டிபியூ கேஸ் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டோம் அப்படின்னா இந்த கேமரா பம்போட ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.67 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே வந்து குவாலிட்டி உண்மையும் நல்லா இருக்குது. அதே மாதிரி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நல்ல வந்து ஒரு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கிளாரிட்டியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. நல்ல டச் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்குது. அது மாதிரி பெசல்ஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலுமே வந்து ரொம்ப குறைவான பெசல்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்ல எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனாக வந்து தெரியுது. ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பேக்கில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் சரி, இண்டோரில் யூஸ் பண்ணும்போது சரி, பிரைட்னஸ் லெவல்ஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஃபோனில் வைட் ஒன் எலவன் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டென்ட் பார்க்கும்போது நீங்கள் ஃபுல் ஹெச்டிலே வந்து பார்க்க முடியுது. நம்ம டைப் பண்ணும்போது ஃபீட்பேக்காக வந்து மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் இன்னொரு ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இது வந்து டுயல் சிமெட்ரி ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. அதாவது எதிர் சைடில் ஒரே மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. லவுடாக இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் லைட்டான ஒரு பேஸ் எஃபெக்ட்டும் கிடைக்குது. அதாவது நீங்கள் பெரிய ஸ்பீக்கர்லாம் அந்த ஒரு பேஸ் எஃபெக்ட் கிடைக்கும்ல, அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்பீக்கர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் உண்மையிலேயே இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு கிரேட்டான ஒரு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்லாம். சாஃப்ட்வேர் வரும்போது இங்கே ஆண்ட்ராய்ட் லெவலில் MIUI 12.5 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான லேக்ஸோ இல்லை ஜிட்டர் ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு ஆப் ஓப்பன் ஆகும்போது க்ளோஸ் ஆகும்போதும் சரி, நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் பிளாட்வேர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆட் வந்து ஒரு சில ஆட் வந்து வர மாதிரி வந்து இருந்தது. அதை நம்ம வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்காக மீடியாடெக்கோட Dimensity 920 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக UFS 2.2 ஸ்டோரேஜும் அதே மாதிரி LPDDR6 ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனில் 778G ப்ராசஸர் இருக்குல்ல, அதோட அந்த ஸ்கோரோட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். நான் ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் இதில் ரன் பண்ணி பார்த்ததில் 4,43,946 அப்படின்ற ஸ்கோர் வந்து கிடச்சிருக்கு. பட் இதில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 11 Pro Plus. ஸோ இவங்க குளோபல் லான்ச் பண்ணும்போது அந்த நேம்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க போல். அதை வந்து இந்தியாவில் வந்து இவங்க Mi 11i ஹைப்பர் சார்ஜிங் நேம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேம் தான் இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் நான் BGMI, Asphalt 9 கேம்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். BGMI பொறுத்தளவில் HD கிராஃபிக்ஸில் வந்து ஒர்க் ஆனது. அது மாதிரி 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் வந்து கேம் பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. Asphalt 9 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கேம். அதுலேயும் எந்த விதமான லேக்கும் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆனிச்சு. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் பிரச்சனையும் இல்லை. நம்ம கேம் விளாடும்போது ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி அதுக்கு மேலே யூஸ் பண்ணும்போதும் லைட்டான ஹீட் தான் வந்தது. பெரிய லெவலில் ஹீட்டிங் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங்க்கு ஒரு ஆப்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கேமராவில் வரும்போது இங்கே 108 மெகா பிக்சலில் சூப்பரான ஒரு கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங்கோட HM2 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 மெகா
மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஷாமியை பொறுத்தவரை பொதுவாக மேக்ரோ சென்சர் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் கொடுத்துருக்கிற மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு யூஸ்லெஸ்ஸான கேமரா அப்படி சொல்லலாம். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸில் எந்த கிளாரிட்டியுமே இல்லை. மேக்ரோ எடுக்கும்போது நான் நிறையா இதில் சொல்லியிருக்கேன், மேக்ரோ வந்து ஒரு 5 மெகாபிக்சல் அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நல்லா சின்ன பிக்சர்ஸ் வந்து பெருசாக காட்டும் போது அழகாக இருக்கும், நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எதுவுமே இல்லை, கிளாரிட்டியும் சரியில்லை. ஸோ ரியர் கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அதே மாதிரி எக்ஸ்போசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சரியாக இல்லை. அங்கங்கே கொஞ்சம் வேறு மாதிரியான எக்ஸ்போசர், டே லைட்டில் நம்ம எடுக்கும்போது எக்ஸ்போசர் பிரச்சனை இருக்குது. லோ லைட்டில் வரும்போதும் சரி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. செல்ஃபின்னு வரும்போது இவங்க கொடுத்துருக்கிற அந்த பியூட்டிஃபிகேஷன் மோடு ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ வேறு ஃபோன் எடுக்கிறத கம்பேர் பண்ணும்போது பியூட்டிஃபிகேஷனில் இது நல்லா தெரியுது. அதே நேரத்தில் ஒரிஜினல் டீட்டெயில் இருக்கா அப்படின்னீங்கன்னா கிடையாது, கொஞ்சம் வந்து மோல்டிங் பண்ண மாதிரி வந்து ஆகிடுது. ஸோ அதுதான் இங்கே வந்து நான் வந்து சின்ன ஒரு குறையாக பார்க்குறேன். கேமராக்காக இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணலாமா, அதாவது Mi 10i இருந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா இங்கே வந்து கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் கேமராவோட ஆப்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவங்க சரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட மெயின் விஷயத்துக்கு வர போகிறோம். என்ன அப்படின்னா இதில் இருக்க 120 வாட்ஸ் சார்ஜிங் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறது 15 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அதாவது 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா. இல்லை அப்படின்னா அது வந்து 67 வாட்ஸ்லேயே நம்ம சார்ஜ் ஆகும். ஸோ இந்த 120 வாட்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. ஒரு 2% 3%லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 20 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகுது. பட் பேட்டரி லைஃபுமே இது ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்குது. அதாவது ஒரு 11 மணி நேரம் நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு நாள் வரைக்கும் தாராளமாக வந்து சார்ஜ் வந்து இருக்கும். நல்லா மீடியமான யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கலாம். கனெக்டிவிட்டியை பொறுத்தளவில் இதில் எந்த விதமான இஷ்யூமே இல்லை. இதில் வந்து டுயல் பேண்ட் 5Gயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரிட்டிக்கான ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 5G பேண்ட்ஸ் வந்து 8 பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்சர்ஸை பொறுத்தளவில் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து சைட் மவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதோட ஃபாஸ்ட் அக்யூரசி எல்லாமே நல்லா இருக்குது, நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓவரால் இந்த ஃபோனில் நான் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு சாலிடான ஒரு ஃபோன் சொல்லலாம். அது மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து கூட இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனோட முக்கியமான ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா மட்டும்தான் இங்கே வந்து கொஞ்சம் இஷ்யூவாக வந்து இருக்குது. அதுவும் உங்கள் கேமராவில் அப்டேட் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விலையை பொறுத்தவரை இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,999 ரூபாய்க்கும், 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ளது பார்த்தீங்கன்னா 28,999 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து இவங்க இந்த ஹைப்பர் சார்ஜ் இல்லாத நார்மல் மாடலும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 67 வாட்ஸில் வந்து சார்ஜ் ஆகக்கூடிய மாடல். அதில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2000 வந்து கம்மியாகும். பேட்டரியும் கொஞ்சம் உங்களுக்கு கூட கிடைக்குது. இதில் வந்து 4500 mAh பேட்டரி தான், அதில் வந்து 5160 mAh பேட்டரி கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் எனக்கு லேட்டாக கூட நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. உடனே அதிகபட்சமாக ஒரு 25-30 நிமிஷத்துலலாம் அது சார்ஜ் ஆகிடும். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6GB 128GB வந்து 25,000 ரூபா, அது மாதிரி 8GB 128GB 27,000 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுக்கு இடையில வந்து ஒரு 2000 ரூபா வேரியேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து இந்த பேட்டரியும் இந்த சார்ஜரையும் தவிர வேறு எந்த மாற்றமே கிடையாது. இதே ஃபோன் தான் அது. அதே மாதிரி இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 4 கலரில் மொத்தம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலருமே நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது இந்த கலர், இது இல்லாமல் மொத்தம் 3 கலர் இருக்குது, மொத்தம் 4 கலர் இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து தாராளமாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன ஃபோனுக்கு ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது ரிவ்யூவில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதே வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.